ஹலோ டார்மேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹார்ட் தட் நெவர் ஸ்போக்கோட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த பார்ட்டோட கண்டினியூவேஷன் புரியும். ஸோ விட்டதுலேருந்து கன்டினியூ பண்ணிடலாம். ஸோ ஜேகேவோட கான்செப்ட் வந்து நடுவில் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய பேஜ்லேருந்து அஃபிஷியலாக ஸ்டோரியும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரெயின் வந்ததுனால கான்செப்டை வந்து கன்டினியூ பண்ண முடியல அப்படின்னு. ஸோ இது சொதப்பின உடனே ஜேகே ரொம்ப உடஞ்சி போயிடுவான். நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வேறு, இப்போ போய் இப்படி ஆயிடுச்சே, பையன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டினியூவாக மெசேஜ் கால்ஸ்லாம் பண்ணுறீங்க. பட் அவன் எடுக்கவே இல்லை. சரி ஓகே, அவன் நார்மல் ஆகிட்டு நம்ம மெசேஜும் கால்லையும் பார்த்து நாளைக்கு கூப்பிடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஜங்குக்கோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஓகேவா இருப்பானான்ட்டு அவனை பற்றி மட்டுமே யோசிச்சிட்டே இருக்கீங்க. தென் எப்படியோ தூங்கிடுறீங்க. இந்த சைட் ஜங்குக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுறான், ஒரு மாதிரி சேடாக ஆகிடுறான். பட் அவனுக்கு என்ன தான் இந்த மாதிரி பேடாக நடந்தாலுமே அவனை நம்பி அத்தனை பீப்புள்ஸ் வந்தாங்கல்ல அவனோட கான்செப்ட் பார்க்குறதுக்கு, அதை நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே காம் பண்ணிவிட்டு அவன் டீம் மெம்பர்ஸோடு அப்படியே ஜாலியாக இருக்கான். த நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பவும் போல் கிளம்பி கிளினிக் போகிறீங்க. அப்பப்போ ஃபோன் எடுத்து மெசேஜ் பார்க்குறீங்க, கால் வந்திருக்கா ஜிகே கிட்டேருந்து. பார்த்தா ஒன்றுமே வரல. தென் ஒர்க் முடிக்கிறீங்க, அப்படியே வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஜாஸ் கிட்ட பேசுகிறீங்க. விசிட்டர்ஸோட டைமிங்கும் வருது, அப்போவுமே எல்லாருமே வராங்க. பட் ஜேகே மட்டும் வரல. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க கிளினிக்லேயே, அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு போகலான்னு. டைமும் முடிஞ்சிருது, அவன் அப்போவுமே வரல. தென் கொஞ்சம் நேரம் கழித்து செக்யூரிட்டி கையில் நிறைய பேக் எடுத்துக்கிட்டு உங்கள் கிளினிக் கிட்ட வந்து, மேம் இது ஒருத்தர் ஜங்குக்குன்னு வந்து கொடுத்துட்டு போனார், அவங்க பேஷண்ட்டு ஜாஸ்மின் அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, அப்போ அவன் வந்திருக்கான் பட் உள்ளே வரல அப்படின்னு கோவம் வருது. நீங்கள் அதே கோவத்தோடு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, வாய்ஸ் மெசேஜும் பண்ணுறீங்க, காலும் பண்ணுறீங்க, அவன் எடுக்கவே இல்லை. தென் அப்படியே விட்டுடுறீங்க, சரி ஓகே அவசரத்தில் வந்து கொடுத்துட்டு போயிட்டான்னு. பட் இது மாதிரி யூஸ்வலாக பண்ண மாட்டான்ல. ஸோ ஓகே ஏதோ ஹரிபரியாக இருக்கும், பிஸியாக இருந்திருப்பான் அப்படின்ட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. தென் வழக்கம் போல் ஜாஸும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் போய் அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏதோ பண்ணி அவளை வந்து தூங்க வச்சிடுறீங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, நோ ரெஸ்பான்ஸ், அங்கேருந்து எதுவுமே வரல. ஈவினிங்கும் ஆகுது, விசிட்டர்ஸ் டைம்ஸும் வருது, அப்போவுமே ஜேகே வரல. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த செக்யூரிட்டி வரான், திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறா, ஜேகே கொடுத்தான் அப்படின்ட்டு. இது ரொட்டேஷ்னலாக ஒரு 3 டேஸாக நடந்துகிட்ருக்கு. பட் ஜேகே வந்து மூஞ்ச காட்டில் உங்ககிட்ட வரவும் இல்லை, ஜாஸியும் பார்க்கல, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. பட் திங்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அண்ட் ஃபஸ்ட் டே வந்து ஓகேவாக இருந்துச்சு, சரி ஏதோ பிஸியாக இருப்பான் அதனால் பாதி வழியில் வந்து கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. இது செகண்ட் அண்ட் தேர்ட் டேவும் கண்டினியூ ஆகும். உங்களுக்கு இந்த பொறுமை வந்து கோவமாக மாறுது. ஏன்னா கால் பண்ணுறோம், டெக்ஸ்ட் பண்ணுறோம், இங்கே ஒருத்தர் நம்மளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அவன் பாதி தூரம் வந்துட்டு முழுசாக உள்ளே வந்து பார்க்காம போகிறான்றது திமிரு தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் ரொம்ப வருது. பட் நீங்கள் வந்து அப்படியே அடக்கிட்டு இருக்கீங்க, எப்போ அவன் வருவான் எல்லாத்தையும் மொத்தமாக காட்டணும் அப்படின்னு. 3 டேஸ் ஆஃப்டர், இன்றைக்கி சண்டே, உங்களுக்கு ஆஃப் டே தான் ஒர்க் இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீ தான். ஸோ இப்போ ஈவினிங் நீங்கள் டெரஸில் உட்காந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சாங் கேட்டுகிட்டே காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அது யாரோட சாங்னா ஜங்குக்கோட சாங் தான். அவன் ஸ்பாட்டிஃபைல வந்து கொஞ்சம் ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பான், அப்லோட் பண்ணியிருப்பான் அவனோட சாங்ஸ் எல்லாமே. அதை தான் ஒன் பை ஒன்னாக கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. பட் அந்த ஜேகேவோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப காமாக இருக்குது. லிட்டரலாக ஜேகே உங்க கூட உட்காந்து உங்கள்கிட்ட பேசுவான் இல்லையா, ஃப்ரெண்ட்லியாக, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அந்த 3 டேஸ் ஜேகேவை பார்க்காம. ஒரு மாதிரி ஒரீடாக இருக்குது. ஸோ அப்போ டக்குன்னு பின்னாடி யாரோ வராங்க, உங்களுக்கு தெரியுது யாரோ வந்து நிற்கிறாங்கன்னு. நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹெட்ஃபோன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு. ஜங்குக், ஹாய். ஹாய் ஜியா. சிறப்பால் அடிப்பேன். 3 டேஸ் எங்கே போனேன்? ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நான் தான் ட்ரை பண்ணுறேன்னு தெரியுதில்ல உன்னை காண்டாக்ட் பண்ண. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணலாம்ல, நான் வருவேன் வரமாட்டேன்னு. உன்னை டெய்லி எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்களே, எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. சரி என்ன கூட விடு, பாவம் ஜாஸு. என் அண்ணா எங்கன்னு அழுதுகிட்டே இருக்கான். நீ எதனா சொன்னாவாச்சும் நான் அதை சொல்லி அவளை சமாளிப்பேன். நீ எதுவுமே சொல்லலை, நான் என்னத்தை பண்ணுவேன்? ஏதோ பண்ணி நான் அவளை சமாளித்து வச்சுட்டேன். சரி இப்போவாச்சும் ஜாஸை பார்த்தியா? இல்லை, நான் திங்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஜியாவோட திங்ஸ், மெடிக்கல் திங்ஸ் எல்லாம். இந்த மண்ணாங்கட்டி திங்ஸ் இது மட்டும் கொடுக்க உனக்கு வர தெரியுது. அவளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு அறிவு மட்டும் இருக்குது. ஆனால் அவளை பார்க்கணுன்னு உனக்கு அறிவு இல்லைல்ல. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? 3 நாள் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நாங்களாம் பதறி போய் கிடக்குறோம். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஒரு 10 செகண்ட் ஆகுமா டைப் பண்ணுறதுக்கு? அது கூட உனக்கு வலிக்குதா? இல்லை கொஞ்சம்
பிஸியாக இருந்தேன் சாங்ஸ் ஒர்க்கில் ஜியா. சாங்ஸ் ஒர்க் இல்லையா ஜங்குக்? நான் அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த 3 டேஸாக ஒரு அப்டேட்டும் வரல. நீங்கள் சும்மா குவைட்டாக தான் இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மோர் ஓவர், அந்த கான்செர்ட் நின்னதுலேருந்து நீ எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், பொய் சொல்லாது. நீ பிஸியாகிறதுக்கு உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் பிஸியாக இருக்கேன்னு பொய் சொல்கிற. இப்போ ஏன் நீ 3 டேஸாக வரலன்ட்டு ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்லு, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படின்னு நீங்கள் கொஷின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கால் எதுவுமே பேச முடியல, அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாகவே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் அவனை திட்டிகிட்டே தான் இருக்கீங்கன்றது. ஸோ கொஞ்ச நேரம் காம் ஆகிட்டு, ஓகே ஜங்குக் என்னாச்சு, ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட எந்த காண்டாக்டும் பண்ணல, ஏன் ஜியாவை பார்க்க வரல, அவளை ஏன் பார்க்க வரலன்னு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, அப்படி என்ன பண்ணிகிட்டு இருந்த? அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். நீங்கள் உன்னை தான் கேட்குறேன் ஜங்குக், பதில் சொல்லு. வாயை மூடிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அது தான் சொன்னனே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னு அப்படின்னு கீழே பார்த்தே பேசிகிட்ருக்கா. அவன் வந்ததுலேருந்து உங்கள் ஃபேஸை ஒன் டைம் கூட பார்க்கவே இல்லை, கீழே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பெஷியஸாக இருக்குது, ஏதாவது உடம்பு சரியில்லையோ, அதான் ஒரு மாதிரி டவுனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஃபோர்ஹெட், அவன் சீக்ஸ், அவன் நெக்கு, அவன் கையின்னு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு, உடம்பு ஏதாவது சரியில்லையா ஜங்கு, ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் ஜேகே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அவன் கண்ணில் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸு. நீங்கள் டக்குன்னு அவன் ஃபேஸை கப் பண்ணி, ஜங்கு என்னாச்சு, ஏன் அழுகிற, உடம்பு சரியில்லையா, என்னாச்சு, உன்னை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா, என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் உங்கள் ஐஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் அவன் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஜங்குக் உன்னதான் கேட்குறேன், எனக்கு பயமாக இருக்குது, எதாவது பேசு, என்னாச்சு ஜங்குக், ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் அழாத, என்னன்னு சொல்லிட்டு அழுடா, பயமாக இருக்குடா டே டே அப்படின்ட்டு அவன் டியர்ஸை வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனாலும் ஜங்குக் எதுவுமே சொல்ல. ரொம்ப நேரம் உங்களை பார்த்துட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். சரி உங்களுக்கு புரியுது, சரி ஓகே அவன் ஏதோ எமோஷ்னலாக இருக்கான், நம்ம எதுவும் கேட்க வேணான்ட்டு அவன் டியர்ஸை மட்டும் வைப் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும் காம் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். தென் கொஞ்ச நேரம் கழித்து அவன் அப்படியே வந்து காம் டவுன் ஆகுறான். பட் நீங்கள் அவன் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கூட நகரல. அவன் கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அப்படியே கேர் பண்ணிட்டே இருக்கீங்க. தென் பொறுமையாக ஜங்குக் பேசுகிறான். அயன், ஜியா, என்ன ஜங்குக், நான் இந்த மியூசிக் கேரியருக்காக ரொம்ப தூரம் ஒரு ஒர்க்காக அப்ராட் போகிறேன். வர ரொம்ப இயர்ஸ் ஆகும். எப்போ வருவேன்னு தெரியல. இந்த 3 டேஸ் ஏன் வரலன்னு கேட்டியே, இதான் ரீசன். அந்த ஒர்க்காக நான் கொஞ்சம் அலைஞ்சிட்ருந்தேன், அதான் விசிட் பண்ண வர முடியல. ஏய் ஜங்குக் என்ன சொல்கிற, ரொம்ப தூரம் போகணும் ரொம்ப இயர்ஸ் ஆகுமா, என்ன இப்போ வந்து சொல்கிற, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நீ இதை பற்றி சொல்லவே இல்லையே. இல்லை ஜியா, எனக்கே இந்த 3 டேஸில் தான் தெரியும் இந்த மாதிரி நான் ரொம்ப தூரம் போக போகிற ஒர்க் விஷயமான. அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், அதான் பார்க்க வரல, இதான் ரீசன். உங்ககிட்ட எப்படி இதை சொல்கிறதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன், அதான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஆமாம், நீ ஒரு கான்செர்ட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் யோசிச்சுவேன், இதெல்லாம் எப்படி சொல்லுவேன், கண்டிப்பாக டைம் எடுத்திருப்பேன். போயே ஆகணுமா ஜங்கு? ஆமாம் ஜி, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். நான் போனதுக்கப்புறம் நீ என்னை மிஸ் பண்ணுவியா? மிஸ் பண்ணுவியாவா? அஃப்கோர்ஸ் ஜங்குக், நீ வராத இந்த 3 டேஸ் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ என்னென்னா பார்க்கவே முடியாது, இங்கே வரவே முடியாதுன்னு சொல்கிற, அப்போ நான் ரொம்ப தான் மிஸ் பண்ணுவேன். சரி என்ன கேட்குறியே, நீ என்ன மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் அப்படி கேட்டதும் ஜங்குக் ஸ்லோவாக உங்கள் கண்ணை பார்த்து அப்படியே சாஃப்ட் கேஸோட, ரொம்ப ரொம்ப ஜியா, நீ இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அவன் சொன்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி பண்ணுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக அவனை பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் ஹேண்ட் மேலே அவன் ஹேண்ட் வச்சு, ஜியா
ஆ சொல்லு ஜேகே. ஜாஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கோ. அவளை அவளை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோ. என்ன ஜேகே இப்படி பேசுகிற? ஜாஸ்னால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அவளை நான் நல்லாவே டேக் கேர் பண்ணிப்பேன். அவளுக்கு நான் மட்டும் இல்லை, எங்கள் ஆர்ஃபனேஜில் இருக்க எல்லாருக்குமே அவள் ஃபேவரட் தான். நாங்கள் இருக்க பார்த்துக்க மாட்டோமா? என்ன நீ பார்த்துக்கோலாம் கேட்டுக்கிற? நீ இல்லைனாலும் நான் அவளை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே, எனக்கு தெரியும் நீ அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு. ஆனால் நான் இருக்கும்போது பார்த்துக்கிறது வேறு, நான் இல்லாமல் போது நீ அவளை பார்த்துக்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜியா. அவளை டேக் கேர் பண்ணிக்க நான் இருக்கும்போது நீ அவளை கண்டுக்கலைன்னா கூட அவள் பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஜவுக்கு அண்ணா வருவார் என்னை பார்ப்பார் அப்படின்னு. இப்போ நான் மொத்தமாக போனதுக்கப்புறம் அவளுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நீ தான் மொத்தமாக முழுசாக அவளை பார்த்துக்கணும். அதான் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். அவளுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சின்ன கோவம் வந்தால் கூட மூஞ்ச காட்டிடாத. குழந்த அழுவா, ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவா. என்கிட்ட இப்போ கூட சொல்லுவா, ஜியா உன்னை எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா, ஜியா உன்னை என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ஜியா உன்னை நம்ம வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவா. அந்தளவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜியா. நீங்கள் மொத்தமாக வெக்கேட் பண்ணிட்டு போனால் கூட அவளை உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. அவளை கூட வச்சு பார்த்துக்கோ. ஏன்னா உன்னை விட வேறு யாராலும் அவளை இந்த மாதிரி டேக் கேர் பண்ணிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் எனக்காக பண்ணு. என்ன ஜேகே ப்ளீஸ்லாம் பண்ணுற? பண்ணுனா பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் ஜியா நீ பண்ணுனா பண்ணுவேன்னு. ஆனால் மொத்தமாக அவளை டேக் கேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். லைக் ஒரு மதர் மாதிரி ஜியா. அவளை படிக்க வைக்கிறதுலேருந்து அவளை ஒரு நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அவள் கூடவே இருந்து அவளை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்குறேன். உன்னால் முடியுமா? நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே தயங்கிட்டு முடியுமே ஜேகே என்னால். லைக் ஒரு மதம் மாதிரி அவளை அடாப்ட் பண்ணிக்கணும் தான் நான் சொல்கிறேன். யா ஐ டூ. எனக்கு ஜாஸை ரொம்ப பிடிக்கும். ஒய் நாட்? நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதும் ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அவன் சந்தோஷம் அடக்க முடியாமல் கண்ணில் தண்ணியாக வருது. நீங்கள் அவன் டியர்ஸை வைப் பண்ணி, என்னடா சின்ன குழந்த மாதிரி இது சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஓகே காம் டவுன். அவ்வளோதானா? முடிச்சிட்டியா? வேறு எதாவது பேசணுமா? என்ன பேசணும் உன்கிட்ட? என்கிட்டயா? என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே பேசுகிறான். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஜியா. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஓகே? அண்டு நீ நிறைய பேரை கேர் பண்ணிக்கிற, பட் உன்னை டேக் கேர் பண்ணிக்க மறந்துடாத. யாருக்கு எப்போது என்ன ஆகுன்னு யாராலையும் கரெக்டாக சொல்லவே முடியாது. இப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். நீ டாக்டர் வேறு, உனக்கு எதாவது டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ ஹெல்த் செக் பண்ணிக்கோ, ஓகே? உனக்கு எதனா ப்ராப்ளம்னா உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசி அதை தெரியப்படுத்து. உள்ளுக்குள்ளே எதையும் வச்சுக்கிட்டு வெக்ஸ் ஆகாத, ஓகே? ஸ்ட்ராங்காக இரு, போல்டாக இரு, எப்பவும் போல் சிரிச்சிட்டு ஹாப்பியாக இரு, ஓகே? அப்படின்னு ஒரு மாதிரி வீக் ஸ்மைலோடு சொல்லிகிட்ருக்கான் இது எல்லாத்தையுமே. டேய் என்னடா ஏதோ இதுக்கப்புறம் நீ இங்கே வரவே மாட்டேன்ற மாதிரி பேசிகிட்ருக்க. அங்கே போனால் அப்பப்போ வருவல்ல, அதான் ஜியா கஷ்டம். ஒன்ஸ் போனால் ரிட்டன் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ, இந்த கால் மெசேஜ்லாம் பண்ணலாம்ல? பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், போனால் தான் தெரியும் எதனா சைன் இருக்கான்னு. என்னடா ஹோப்லெஸ்ஸாக பேசிகிட்ருக்க? அதெல்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். நீ கொஞ்சம் சீக்கிரமாக வரப்பாரு. நான் கூட ஓகே தான், நான் அவனை மிஸ் பண்ணுவேன், ஓரளவுக்கு இருப்பேன்னு வச்சுக்கோயேன். பட் ஜாஸ் ரொம்ப பாவம், அவனை நினச்சிட்டே இருப்பா. நீ போகும் முன்னாடி அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு, அப்போ தான் அவள் கொஞ்சம் நார்மலாக இருப்பாள், ஓகே? சரி ஜியா, சொல்கிறேன். அண்ட் ஜங்குக், இன்னொரு விஷயம், நீ இங்கேருந்து போவல அப்ராட்க்கு போகும்போது லாஸ்ட்டாக என்னை பார்த்துட்டு போ, மறந்துடாத, ஓகேயா? ஒர்க்குன்னு இப்போ இருந்து 3 days அந்த மாதிரி இருந்துடாத, என்னை பார்த்துட்டு போ, ஓகேயா? ஹல் ட்ரை ஜியா. ட்ரையா? இப்போ வரமாட்டியா? இல்லை, எனக்கு தெரில நான் எங்கே இருப்பேன், என்ன பண்ணிகிட்ருப்பேன் அந்த டைம்லன்னு. முடிஞ்சா
எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து உன்னை கன்ஃபார்ம் பார்த்துட்டு போகிறேன். ஓகே? ம் ஓகே ஜங்குக் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் என்ன தான் நீங்கள் ஒரு மாதிரி காமாக பேசினாலும் உங்களுக்குள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அவன் கான்சர்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அதை நீங்கள் இந்த 3 days ரொம்ப பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அவன் எப்போ வரணும் அப்போ பேசி உடச்சிடணும் அந்த விஷயத்த, ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடணும்னு. பட் இப்போது வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறான். இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம், ஒரு ஒர்க்காக நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அஜய்க்கோட ஒரு கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களே காம் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோ, வேறு வழி இல்லைன்னு. சரி லாஸ்ட்டாக போகும்போது பார்த்துட்டு போன்னு சொல்கிறீங்களே, அன்னைக்காச்சும் சொல்லிடலாம், அப்போ வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும்ல ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பிளான்லாம் பண்ணி அப்படியே உங்கள் ஃபீலிங்ஸை டம்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தென் 2 பேரும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு மிஸ் பண்ண போகிறோன்னு லைட்டாக வருத்தத்தில் இருக்கீங்க. ஜங்குக்கும் சேம் அதே மைண்ட் செட்டில் இருக்கான். தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஓகே ஜியா நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு, ஜாஸை வேறு பார்த்துட்டு போகணும், வேறு அழுவா, அவளை சமாளிக்கணும், நான் போய் அவளை பார்த்து அவள்கிட்ட பேசிட்டு கிளம்புறேன். ஓகே ஜங்குக் டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேவும் அப்படியே வீக்காக ஸ்மைல் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போகிறான். தென் போயிட்டு ஸ்டாப் ஆகுறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. தென் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. எதுவும் பேசாத ஜியா, ஜஸ்ட் ஹக் மீ பேக் அப்படின்னு சொல்கிறான். தென் நீங்களும் அப்படியே ஹக் பேக் பண்ணுறீங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி அவனோட ஷோல்டரில் அப்படியே ஊற்றுது. சேம் ஜேகேக்கும் அவனும் அழுகுறான். 2 பேருக்கும் தெரியாத மாதிரி அழுதுக்கிறீங்க. தென் 10 செகண்ட் ஆஃப்டர் ஜேகே ஹக் பிரேக் பண்ணி உங்கள் ஃபோரில் டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம அவன் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். நீங்கள் அவன் கிஸ் பண்ணதை அப்படியே ஸ்டன்னாக நின்றுடுறீங்க. இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி. தென் ஜங்குக் போயிடுறான். நீங்கள் ஸ்டில் அதே இடத்துல தான் நிற்கிறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ரியாலிட்டிக்கும் வரீங்க. தென் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி ப்ளஷ் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே பால்கனியில் நின்று அப்படியே வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே மழை வர மாதிரி இருக்குது. தென் கொஞ்ச நேரத்தில் மழையும் வந்துடுது. நீங்கள் அப்படியே மழையை ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கீழே ஜங்குக் ஜாஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கேட் கிட்ட போயிட்டுருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஜங்குக் ஜங்குக் திரும்பி பாரு அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்கள் வாய்ஸ் கேட்டுட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அங்கேருந்து பாய் அப்படின்னு உங்கள் ஹேண்டை வந்து வேகமாக வேவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வேவ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு டைம் பார்த்துட்டு அகைன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அவன் போகிற வரைக்கும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. தென் அப்படியே நைட் ஆகுது. டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஜாஸோட ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா ஜாஸ் அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கா. அவள் அழுதுகிட்டே இருந்ததுனால சாப்பிடவே இல்லை. ஸோ நீங்கள் தான் ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. தென் அவளும் கம்ஃபர்ட் ஆகி உங்கள் மடியிலே படுத்து தூங்கிடுறா. தென் நல்லா டீப் ஸ்லீப்க்கு அவள் போனதும் நீங்கள் அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து படுத்துடுறீங்க. அப்போ ஒரு 12 o'clock இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் அங்கிள் கால் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ அங்கிள், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? ஜி ஒரு எமர்ஜென்சி, உன்னோட ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள் அங்கிள், என்னாச்சு? ஒரு பேஷண்ட் நான் பர்சனலாக பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி அவருக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குற சிச்சுவேஷன். கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் இங்கே ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு. நான் 1.5 hour மேலே ஆகும் நான் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் நீ ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணுவே, நான் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே அங்கிள், ஷோர். நீங்கள் அவரோட ரிப்போர்ட் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இப்போ போகிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக கிளம்பி ரோசி எமர்ஜென்சி என் கூட வா அப்படின்னு சொல்லி ரூம்லேருந்து கத்துறீங்க. அவ்வளோ எழுந்து வரா. தென் 2 பேரும் உங்கள் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு 2 பேரும் அங்கேருந்து காரில் ஏறி போகிறீங்க. செம்ம மழை பெய்யுது. எப்படியோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் போன ஒரு 5 minutesல ஆம்புலன்ஸ் வருது. ஸோ நீங்கள் பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வந்து அனுப்ப சொல்லியிருப்பீங்களா உங்கள் அங்கிள் கிட்ட. ஸோ அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அனுப்பியிருப்பார். ஸோ நீங்கள் அந்த மானிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கப்போ அந்த பேர் இருக்க இடத்த பார்த்ததும் நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகிடுறீங்க. ஜங்குக்கா? ஜங்குக் இப்போ தான் நைட் பார்த்தோம். ஒருவேளை அவன் பேரில் வேறு யாரா இருக்கலாம், வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்கள் உங்களை காம் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸை பார்க்குறீங்க. ஸ்ட்ரெச்சரில் அந்த பர்சனை தூக்கிட்டு வராங்க. அவங்க ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நர்ஸ் பெட் அரேஞ்ச் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்க பர்சனை பார்க்குறீங்க. அந்த செகண்ட் உங்கள் ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. லிட்ரலி உங்கள் காதுக்கு எதுவுமே கேட்கல. ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்குது. ஹார்ட்லாம் படபடன்னு அடிக்குது. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெச்சரில் நீங்கள் ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி அந்த வாலில் சாஞ்சு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி அப்படியே ஆடி போயிட்டீங்க. அப்போ நர்ஸ் உள்ளேருந்து கத்துறாங்க, டாக்டர் சீக்கிரம் வாங்க, பேஷண்ட் வந்துட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க. அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க ஐசியூ வார்டுக்குள்ளே. தென் ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணுறீங்க. உங்களுக்கு அவன் ரிப்போர்ட் படித்ததுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக புரியுது. அவனை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 100ல் ஒருத்தரை தான் இப்படி காப்பாற்ற முடியும். அந்த ஸ்டேஜில் இருக்கான். அவன் லங்ஸ் கேன்சரோடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன்னா உங்கள் முன்னாடி சிரித்து நார்மலாக இருந்த பர்சன் இப்போது கேன்சரால் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான்றது உங்களால் பிலீவே பண்ண முடியல. ஏன்னா அவன் ஒரு பேஷண்ட் மாதிரி உங்கள் முன்னாடி இருந்ததே இல்லை. எப்படிடா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனோடையே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அழுறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லை அந்த இடத்துல. பிகாஸ் யூஆர் அ டாக்டர். நீங்கள் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பேஷண்ட்கிட்ட நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசணும். பட் உங்களால் சுத்தமாக முடியல. பட் ஸ்ட்ராங்காக இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. தென் ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு அந்த எமர்ஜென்சி வார்டு விட்டு வெளில வரீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. அவர் வந்தது ஃபாஸ்ட்டாக அவர்கிட்ட தான் போகிறீங்க. நீங்கள் அவர்கிட்ட ஓடி வரதை பார்த்ததும் தான் அவருக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. பிகாஸ் எமர்ஜென்சின்றதுக்காக யாருக்கு ஃபோன் பண்ணுன்னு தெரியாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ ஷிட், எமர்ஜென்சின்றதுனால ஜியா கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்டோமா, இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே ஜங்குக்கு கேன்சர் இருக்குன்னு, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி போல்டாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. ஒரு மாதிரி எமோஷன் ஆகுறாரு. பிகாஸ் நீங்கள் கத்தி அழுறதை பார்த்து. அங்கிள் இங்கே என்ன அங்கிள் நடக்குது? ஜங்குக்கு கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. அவன் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. என்னால் நம்ப முடியல அங்கிள், அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அவன் அப்படி இருந்த மாதிரி என்கிட்ட காட்டிக்கிட்டதும் கிடையாது, என்கிட்ட சொன்னதும் கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிள் இப்போ என்ன நடக்குதுன்னு. ஜங்குக்கு அப்படி பார்க்க முடியல அங்கிள் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அங்கிள் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி, ஜியாம்மா காம் டவுன், நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், உனக்கு தெரியாது பேஷண்ட்ஸ் இருக்கிறப்போ கத்தக்கூடாதுன்னு, ஜஸ்ட் காம் டவுன். பட் முடியல என் ஜங்குக்கு அங்கிள். உன் ஜங்குக்கா? ஏன் நீ அவனை லவ் பண்ணுறியா? ரொம்ப நானும் ஜங்குக்கும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தோமோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜங்குக்கு கேன்சர் இருக்குன்றத என்கிட்ட மறைக்கணும்னு பண்ணியிருக்கீங்க. ஆனால் எப்படி என்கிட்ட அவனை ட்ரீட்மெண்ட் காமிச்சிங்க? அதான் ஜியா, தப்பு பண்ணிட்டேன். எமர்ஜென்சியில் யாருக்கு கால் பண்ணுறேன்னு தெரியாமல் ஹெட் டாக்டர் உனக்கு கால் பண்ணிட்டேன். ஐம் ரெக்ரெட்டிங் நவ். சாரி ஜியா, இந்த நிலைமையில் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நானே அதுக்கு ரீசன் ஆகிட்டேன். ஐம் ஸோ சாரி. அங்கிள் உங்கள் சாரி எனக்கு வேண்டாம். ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஏதோ மறைக்கிறீங்க? ஒழுங்காக சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் குழம்பி போயிருக்கேன். அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ண நான் கேட்குறீங்க. இப்போ நான் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு பயந்தான்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிள். ப்ளீஸ் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். சொல்கிறேன். 2 years பேக் ஜங்குக் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவன் லங்ஸ் கேன்சருடைய செகண்ட் ஸ்டேஜில் இருக்கான்னு நான் சொன்னேன். அவனுக்கு தெரியும் இது க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. ஸோ அவன் என்கிட்ட அசால்ட்டாக சொன்னான், இருக்கிற கொஞ்சம் டேஸ் நான் எனக்கு பிடிச்ச திங்ஸ் பண்ணி சந்தோஷமாக இருந்து என்னால் முடிகிற வர மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்கணும். அவ்வளோதான், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறத பண்ணுங்கள் டாக்டர், என்னால் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியுமோ நான் இருக்கிறேன்னு ரொம்ப போல்டாக பேசினான். அவன்கிட்ட செத்துடுவோன்ற பயமே இல்லை. பட் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்.
அப்போ தான் நீ இந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண. நீ பேஷண்ட்ஸ் கிட்ட கேரிங்காக நடந்துக்கிறது, அவங்கள அழகாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்த்து சங்குக்கும் மேலே ஃபெல்லானா. அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரேராக வருவான். ஆனால் நீ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டினியூவாக வர ஆரம்பித்தான். பட் உன் முன்னாடி அவன் கொஞ்சம் போல்டாக காட்டிக்கணும்ல. சும்மா சும்மா வந்தால் நீ கண்டுபிடிச்சிருவல அவன் ட்ரீட்மெண்ட்காக வரான்ட்டு. அதனால் பாட்டு பாடி பேஷண்ட்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்தான். அதே மாதிரி நீயும் அவன் மேலே அட்ராக்ட் ஆன. அண்ட் ஒரு நாள் நான் அவனை ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ருந்தேன். அப்போ அவனுக்கு நீ ரிலேட்டிவ்னு தெரிஞ்சு என்கிட்ட டைரெக்டாக சொன்னான், எனக்கு ஜியாவை பிடிச்சிருக்கு, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், எப்படியாச்சும் என்னை சேர்த்து வச்சுருங்க அவள் கூடன்னு. பட் எனக்கு கோவமே வரல. ஏன்னா சவுக்கு ரொம்ப நல்ல பையன், உன்னை பிடிச்சிருக்குன்றா. அஃப்கோர்ஸ் அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. சடனாக அவனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் என் கையில் வந்துச்சு. அதில் சங்குக்கோட கேன்சர் ரொம்ப வஸ்ட் ஆகி லாஸ்ட் ஸ்டேஜை க்ராஸ் பண்ணிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போனதே சங்குக்காக, அவனை உனக்கு பிடிச்சிருக்கு, நீயும் அவன் கூட ஃப்ரெண்டாகி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்றது. அப்போ போய் நான் இந்த விஷயத்த ஜங்குக்கிட்ட சொன்னால் அவன் ரொம்ப உடஞ்சி போயிடுவான். அவன் பயந்து உன்கிட்ட எனக்கு கேன்சர் இருக்குன்னு உளறி வச்சாலும் வச்சிருவான். அதனால் உங்கள் 2 பேரோட ஹாப்பினஸை கெடுக்க வேணான்ட்டு நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. பட் லாஸ்ட்டாக ஒரு கான்சர்ட் பண்ணான் தெரியுமா? அந்த டேயில் தான் அவனுக்கு ஏதோ ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்போ தான் அவனுக்கே தெரியும் அவன் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான்னு. 3 டேஸாக ஆர்ஃபனேஜ்க்கு உன்னை பார்க்க கூட வரலையே. அது அப்போது அவன் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினான், ஜி அம்மா, ஒரு வேளை எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகாமல் நான் இறந்துட்டேன்னா ஜியாவுக்கு நான் நார்மலாக டெத் ஆனதா தெரியணும், கேன்சரால் தான் செத்தேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் அவள் டாக்டர், அவளால் என்னை காப்பாற்ற முடியலன்னு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கில்ட்டோடவே இருப்பாள். அண்ட் நான் அவளை லவ் பண்ணன்றதையும் சொல்லாதீங்க. ஏன்னா அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவள் கண்ணில் நிறைய டைம் பார்த்துருக்கேன், என்னை லவ்வோட பாப்பா. நான் லவ் பண்ணேன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவள் ரொம்ப உடஞ்சி போயிடுவா. ஸோ இது எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டான். அதான் உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே நான் மறைச்சிட்டேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களால் உங்கள் டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக அழுகுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அந்த கான்சர்ட்க்கு அப்புறம் ஜேகே உங்களை மீட் பண்ண வரும்போது, நான் தூரமாக போகிறேன், இனிமேல் வரவே மாட்டேன், நீ ஜாஸை பார்த்துக்கோ, நீ உன்னை நல்லா பார்த்துக்கோன்னுலாம் சொல்லுவான் இல்லையா? இதெல்லாம் உண்மையாலே அவன் போக போகிறன்றனால தான் உங்ககிட்ட ஜென்யூனாக பேசியிருப்பான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளவராக புரியுது. ஜேகே உங்ககிட்ட ஆக்ட் பண்ணியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, எல்லாமே உங்கள் நல்லதுக்காக, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் தான் இவ்வளோ பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இது ட்ரூத்துன்னு அப்படியே நம்புறீங்க. இப்போ உங்கள் அங்கிள் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ண உங்களுக்கு கோவமும் அழுகையும் சேர்த்து வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக எழுந்து ஃப்ளோரை நடந்து போகிறீங்க ஜேகே வார்ட் கிட்ட. உங்கள் பின்னாடியே உங்கள் அங்கிள் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, ஜியாமா என்ன பண்ணுற? இப்போ இதெல்லாம் போய் ஜேகே கிட்ட கேட்டு ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்க போறியா? ஆமாம் அங்கிள், நீங்கள் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, இந்த சுச்சுவேஷனில் கூட நீ அவன்கிட்ட இதெல்லாம் கேட்கணுமான்னு. பட் இப்போ கேட்காம விட்டேன்னா அப்புறம் என்னால் எப்போவுமே கேட்க முடியாது அங்கிள். ஐயோ ஜியாமா, எனக்கு புரியுது உன்னோட எமோஷ்னல் கோவம் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் ஜேகே சைட்லேருந்து யோசிச்சு பாரு ஜியாமா. அவன் இந்த மாதிரி நிலைமையில தான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சான். அவன் போகும்போதாச்சும் நிம்மதியாக போக விடு ஜியாமா. எனக்கு நீங்கள் 2 பேரும் முக்கியம்தான். நான் அதனால தான் ஜங்குக்காகவும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கேன். வேண்டாம் ஜெயம்மா, ப்ளீஸ் அவன்கிட்ட போய் இது எதையும் கேட்காத. இப்போ போய் நீ அவன் முன்னாடி இந்த கொஷின்லாம் கேட்டு அழுதனா அவன் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிடுவான். அங்கிள், எனக்கு புரியுது அங்கிள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. பட் என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாட் அபவுட் மை ஃபீலிங்ஸ்? நான் இத்தனை நாளாக ஜங்குக்கு எப்பயாவது என்கிட்ட அவன் மனசில் இருக்கிறத பேசிட மாட்டான்னு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? எனக்கு அவன் கூட வாழலைன்னா கூட பரவாயில்ல அங்கிள். அவன் கூட இருந்த மெமரிஸ் போதும். அட்லீஸ்ட் அவன் வாயை திறந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன் ஜியா, ஐ லவ் யூன்னு சொன்னால் போதும். அதை மட்டும் கேட்டுக்கிறேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விடுங்க.
நான் ஜங்கு கிட்ட போகிறேன் ப்ளீஸ். அப்படியே நீங்கள் ரொம்ப அழுறீங்க. உங்கள் அங்கிள் உங்களை விடுற மாதிரி தெரியல. பட் நீங்கள் புட்டிவாதமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. தென் கொஞ்ச நேரத்தில் அவரும் கிவ் அப் ஆகி போ அப்படின்னு சொல்லி கையை விட்டுடுறாரு. தென் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு ஐசியூ வார்டுக்குள்ளே போய் ஜெக்கே பக்கத்தில் உட்காந்து அவன் கையை பிடிச்சி அவனை கூப்பிடுறீங்க. ஜங்குக், நான் ஜியா வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு ஜங்குக். ஜங்குக், கேட்குதா நான் பேசுகிறது? ஜங்குக். நீங்கள் கண்டினியூஸாக அவன் கையை பிடிச்சி ஷேக் பண்ணி அவனை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஃபைனலி ஜேகே அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி டயர்டாக உங்களை பார்த்து, ஜெயா நீங்கள் என்ன பண்ணுற? அதை நான் கேட்கணும் ஜேகே. நீ எப்படி இங்கே? அது சின்னதாக உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். நான் க்யூர் ஆகிடுவேன். ஸ்டாப் இட் ஜேகே. என்ன எவ்வளோ நாள் ஏமாத்துவேன் உனக்கு எதுவும் இல்லாத மாதிரி? எனக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அங்கிள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இப்போ கூட நடிக்கிறல்ல நீ? அப்போ ஜேகே உங்களை பார்த்து, ஓ டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏன் ஜேகே நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை? ஐ நோ உன்னை சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நீ உன் ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாவாச்சு நான் கூட இருந்திருப்பேன். இல்லடா, என் கூட இருந்திருப்பியா? எனக்கே நான் இப்போ சாகுவேன்னு தெரில. இதில் நான் உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி உன் கூட இருந்திருக்கணுமா? எனக்கு உன் கூட இருக்கணும்னா லைஃப் லாங் இருக்கணும் ஜியா, சந்தோஷமா. உன்கிட்ட லவ் சொல்லி பாதியிலே உன்னை அழ வச்சுட்டு போகணுன்னு நான் நினைக்கல. அதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். அட பாவி, மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை வச்சுட்டு எப்படா நார்மலாக நடிச்சிட்டு இருந்த? நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஜங்குக். ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறது தெரிஞ்சும் என்னால் இனிமேல் உன் கூட வாழ முடியாதுன்னு நினைக்கிறத தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜங்குக். நீங்கள் இப்படி ரொம்ப உடஞ்சி போய் பேசுகிறத கேட்க கேட்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுக வருது. ஸோ அவன் நிறைய மூச்சு விடுறான். ஸோ அவன் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணி மூச்சு விட ட்ரை பண்ணதும் அந்த மானிட்டரில் லைட்டாக பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப பயந்துடுறீங்க. டக்குன்னு ஜேகேவோட கையை பிடிச்சி அவன் ஹேண்டை வந்து ஹீட் பண்ணுறீங்க. பிகாஸ் அவன் பாடி ஃபுல்லாக சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூவாக ரப் பண்ணிட்டே, ஜேகே 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 ப்ரீத் நார்மல், ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ணாத, ஸ்லோலி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதடா, காம் டவுன் ஜேகே அப்படின்னு அழுறீங்க. அப்போ ஜேகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேசுகிறான். ப்ளீஸ் அழுக்காதடி, நான் உன்னை இந்த நிலமையில தான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஜெயா. ப்ளீஸ் டோன்ட் பி சேட். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல. ஆனால் உன்கிட்ட இதை நான் சொல்லணும் ஜெயா. எனக்கு இந்த ஒயிட் கோட் போட்டு டாக்டராக போல்டாக இருக்க ஜியாவை தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி உடஞ்சி போய் அழுகிற ஜியாவை எனக்கு பிடிக்காது. நீ போல்டாக இருக்கணும் ஜியா. நிறைய பீப்புள் வர காப்பாற்றணும். நான் 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 சாக போகிறேன்னு நீ வருத்தப்படாத. அதே மாதிரி உன்னால் என்னை காப்பாற்ற முடியலன்னு நீ கில்ட் ஆகாத. இட்ஸ் ஆல்ரெடி லேட். I accept the fate. You have to accept it. And என்னை மறந்துடாத ஜெயா. என்னடா டாக்டர் கோட்டு போட்டா போல்டாக இருக்கணும், சட்டம் இதாக இருக்கா? எனக்கும் மனசு இருக்கு ஜெக்கே, எனக்கும் வலிக்கும். உனக்கு இந்த கோட் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டி தூரமாக போட்டு, இப்போ நான் டாக்டராக வரல ஜெக்கே, உன்னை லவ் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு ஜியாவா வந்திருக்கேன். ப்ளீஸ் எனக்காக வாயால் என்னை லவ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்லுடா. ஐ
want to hear that. Please. ஜேகேயோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் கண்டினியூவாக ஃபில் ஆகிட்டே இருக்கு. அவனால் ப்ரீத் பண்ண முடியல. பட் இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் சீக்கில் வைக்கிறான். அவன் கை செம்மையாக ஷேக் ஆகுது. உங்களை பார்த்து நோன்னு அவன் ஹெட்டை ஷேக் பண்ணி, ஜியா அதான் உனக்கு தெரியும்ல நான் உன்னை லவ் பண்ணுறது, அப்புறம் ஏன் நீ கேட்கணும்? இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் தி சைலன்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்லோவாக ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மானிட்டர்லேருந்து பீப் சவுண்ட் வந்து ரொம்ப சத்தமாக வர ஆரம்பிக்குது. ஜங்குக், ஜங்குக் டோன்ட் கிவ் அப். ஜங்குக் என்ன பார். ஜங்குக் லுக் அட் மீ. ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ், ஜங்குக் லுக் அட் மீ. ஜங்குக், நீங்கள் கண்டினியூஸாக கத்திட்டே இருக்கீங்க. பட் டாக்டர்ஸ் யாருமே உள்ளே வரல. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எது பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஸோ உங்களுக்கான டைமை கொடுத்துட்றாங்க. ஸோ யாருமே உள்ளே வரல. நீங்கள் கண்டினியூ கத்திட்டே இருக்கீங்க, யாரா வாங்க சிபிஆர் கொடுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு. அப்போ ஜங்குக் அவன் கையை தூக்க முடியாமல் தூக்கி அங்கே தூரத்தில் இருக்க டேபிளில் ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது, அதை பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் அதை எதுக்குடா உனக்கு? ப்ளீஸ் டேக் இட், அதை எடுத்துகிட்டு என்கிட்ட வா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துகிட்டு காதில் வச்சு அவன் ஹார்ட் பீட்டை லிசன் பண்ணுறீங்க. அது ஒரு மாதிரி படன்னு துடிக்குது. ஒரு ரிதமே இல்லை அதில். அந்த ஹார்ட் பீட் கேட்டு ரொம்ப பயந்து போய், ஜேகே இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ஜேகே, இது நார்மலாக பீட் ஆகலை. ஜேகே ப்ளீஸ் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுடா. ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணாதான் தான் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஸ்லோவாக ப்ரீத் பண்ணு, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படியே நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. அப்போது ஜேகே உங்கள் சீக்ஸில் அவன் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி, ஃபியர் ஓயன், உன்னை விட்டு போக போகிறல்ல, அந்த பயம் தான் என் ஹார்ட் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. உன்னை விட்டு போக எனக்கு பயமாக இருக்கு ஓயன். ஐ வாண்ட் டு லிவ். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உன் கூட வாழணும். என்னால் முடியலை ஜேகே. ஒரு உயிரை காப்பாற்ற முடியுன்ற பொசிஷன் என் கையில் இருந்துமே என்னால் உன்னை காப்பாற்ற முடியலை ஜேகே. I'm so sorry. அப்படிலாம் இல்லை ஜெயா, யூ ஆல்ரெடி சேவ்ட் மீ. நான் அசால்ட்டாக செத்துடுவேன்னு நினச்சேன். பட் யூ கேவ் மீ அ ரீசன் டு லவ் லைஃப் ஈவன் ஃபார் அ செகண்ட். அது போதும். நான் எப்போவோ செத்துருக்கணும்டி. பட் உன்னை லவ் பண்ணணுன்றதுக்காகவே உயிரை கையில் பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கேன். யூ ஆர் ரியலி சேவ்டு மீ ஜியா. நீ இதில் கில்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. இது எதுவுமே உன் ஃபால்ட்டு கிடையாது ஜியா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் பி கில்ட்டி. அவனால் சுத்தமாக ப்ரீத்தும் பண்ண முடியல. அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்கவும் முடியல. அவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்க அவன் ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களை பார்க்குறான். அவன் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காகவே அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பட் அந்த ஸ்மைல் ஆக்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் ஜேகே ப்ளீஸ் உன்னையே நீ ஹர்ட் பண்ணிக்காதடா. இப்போ கூட நீ எனக்காக சிரிக்கிற. இப்போவாச்சும் வாயை திறந்து சொல்லிரு ஜேகே. ஜஸ்ட் ஒன்ஸ் ஐ நீட் டு ஹியர் இட். என்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டெல் மீடா யூ ஆர் லவ்விங் மீன்னு. ப்ளீஸ் ஜேகே சொல்லு ஜேகே. அப்படின்னு அவன் ஹேண்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அழுகுறீங்க.
ஜேகே உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, சொல்ல மாட்டேன், நான் என் ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டேன்னா இட்ஸ் பிகம்ஸ் அ குட் பாய் ஜெயா. சொல்லலைன்னா இட் இஸ் டு பி கண்டினியூட். அவ்வளோதான். ஜெகேவோட ஹேண்ட் கிரிப் லூஸ் ஆகுது. அவன் ஹெட் அப்படியே சைடில் அப்படியே ஸ்லைட் ஆகுது. அவ்வளோ நேரம் சத்தம் போட்டு ஆக்டிவாக இருந்த மானிட்டர் இப்போ கம்ப்ளீட்டாக குவைட் ஆகிடுச்சு. அந்த ரூமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கத்தலை, அழுகலை, ஜேகேவை பிடிச்சி ஏன் என்னை விட்டு போனேன்னு எதுவுமே கேட்கல. நீங்கள் இன்னுமே இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வேர் பண்ணியிருக்கீங்க. அதில் ஜேகேவோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி எதுவுமே கேட்காம கம்ப்ளீட்டாக குவைட் ஆகிற வரைக்கும் லிசன் பண்ணுறீங்க. தென் ஸ்டெத்தஸ்கோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அவன் செஸ்டில் உங்கள் ஹெட்டை சாய்ச்சி அவனை அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அங்கிள் டோரை திறந்து உள்ளே வராரு. ஜேகேவோட நிலமையை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சு, ஜியா, ஹீஸ் கான். நோ அங்கிள், ஹி டிடன்ட் ஜஸ்ட் கான், ஹி ஃபைனல் லிவ்ட். அவன் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் பயந்த அங்கிள் என்னை விட்டு போகிறத நினச்சி இப்போ பாருங்க, அது எதுவுமே நடக்காத மாதிரி நிம்மதியாக தூங்குறான். என் ஜேகே ஹீரோ அங்கிள். அவன் போல்டாக இருந்ததுக்காக நான் அவனை ஹீரோன்னு சொல்லலை. அவனுக்கு பயம் இருந்தும் என் கூட வாழ முடியாது தெரிஞ்சும் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் லவ் பண்ணேன் பார்த்தீங்களா. அதனால தான் என் ஜேகே ஹீரோ. உங்களுக்கு தெரியும்ல அங்கிள், என் கெரியரில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெத் கேஸ். 3 இயர்ஸாக இன்டர்னல் மெடிசனில் இருக்கேன். இன்டர்ன்ஷிப்பில் கூட இருந்திருக்கேன். நான் தொட்ட எந்த பேஷண்ட்ஸும் சாக விட்டதில்லை. எல்லாரையும் சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை உண்மையாக லவ் பண்ணவனை, எனக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணவனை, எனக்காக அவன் சந்தோஷத்தை, அவன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணவன், அவனை மட்டும் ஏன் அங்கிள் என்னால் காப்பாற்ற முடியல? இதில் உன் தப்பு ஒன்றுமே இல்லை ஜியாம்மா. சயின்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்குது. அவனோட லங்ஸ் ஆல்ரெடி டேமேஜ்டு. அவன் இவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்ததே பெரிய அதிசயம். பட் அவன் உயிரோடு இருந்ததுக்கு அவனோட போல்ட்னஸ் மட்டும் காரணம் கிடையாது. அவன் உன்னை லவ் பண்ண லவ்வும் தான். அதுதான் அவனை ரொம்ப நாள் வாழ வச்சுது. அண்ட் மோரோவர் ஜேகேக்கு வாழணும்னு ஆசை தான். ஆனால் அது முடியவே முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும். ஆனாலும் அவன் உன்னை முழு மனசாக லவ் பண்ணான். அதே தான் நீயும் பண்ணியிருக்க ஜியா. அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சும் அவன் கடைசி மூச்சு வரைக்கும் அவன் கூட இருந்து உன் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். வேர்டில் சொல்லனாச்சும் அவன் கண்ணில் பார்த்துருப்பான். அந்த சந்தோஷத்தோடையே அவன் நிம்மதியாக கண்ணை மூடியிருப்பான் ஜியா. ஐ ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிளை ஹக் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அழுறீங்க. உங்கள் அங்கிளும் உங்கள் பேக்கை ரப் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. 1 இயர் லேட்டர் நீங்கள் ஜேகேவோட கல்லறைக்கு முன்னாடி கையில் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு செட் பண்ணி உக்காந்துருக்கீங்க. அந்த கல்லறையில் ஜேகேவோடைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜங்குக் லெட்டர்ஸ் மேலே கை வச்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக் ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக் கிட்ட பேசுகிறீங்க. சாரி ஜேகே, உன்னை பார்க்க லேட்டாக வந்துட்டேன். பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஒரு சின்ன பையன், அவனுக்கு இருக்க சேம் ப்ராப்ளம் தான் அவனுக்கும். அவன் பார்க்க உன்ன மாதிரியே இருந்தான் அண்ட் உன்ன மாதிரி போல்ட்டாக இருந்தான். நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் ஜேகே, அப்போ கூட சிரிக்கிறா, அவ்வளோ க்யூட்டு. அண்ட் இன்றைக்கி தான் அவனுக்கு லாஸ்ட் சர்ஜரி பண்ணோம். யூனோ வாட், என் லைஃப்பில் செகண்ட் டெத் கேஸை நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தான் அந்த பையன். பட் எப்படியோ நான் போராடி அவனை சேவ் பண்ணிட்டேன். உன்னை சேவ் பண்ண முடியாத அந்த ஃபெயிலியர் தான் ஜேகே
எனக்கு அந்த பையனை சேவ் பண்ண எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. உன்னோட டெத் கேஸ்க்கு அப்புறம் என்னை யாரும் பர்ஃபெக்ட் டாக்டர்னு சொல்லவே இல்லை. பட் இன்றைக்கி எல்லாருமே என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த உயிரை நான் சேவ் பண்ணேன்னு. யூ ப்ரோக் மை பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் ஜஸ்ட் டு மேக் மீ அ பெட்டர் டாக்டர் ஜேகே. உங்ககிட்ட ஒன்று காட்ட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு சின்ன ஃபோட்டோ கார்டு எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவில் ஜாஸ் இருக்கா, ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டு அழகாக போனடால் போட்டு ஸ்கூல் பேக் மாட்டிட்டு பாய் சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பிக்கு. நீங்கள் அதை ஜெக கிட்ட காட்டி, பார்த்தியா நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜாஸ் ஆர்ஃபனேஜ்லேருந்து என் கூட கூட்டிகிட்டு வந்து அவளை ஸ்கூல் சேர்த்துட்டேன். அந்த கார்டியன் இடத்துல சைன் போடுவாங்களே, அதில் நான் அவளோட அம்மானு சைன் போட்டேன். இப்போல்லாம் ஜாஸை நான் அக்கான்னு கூப்பிடல, அம்மான்னு கூப்பிட்றா ஜேகே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஜாஸ் வந்து எல்லா குழந்தைங்க மாதிரியும் நார்மலாகிட்டா ஜேகே. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். முன்னாடி மாதிரி சாக்லேட் சாப்பிட்றா, எவ்வளோ ஸ்வீட்ஸ் வேணுமோ எல்லாமே சாப்பிட்றா. கேவிட்டி பற்றிலாம் கவலையப்படுறதில்ல. ரொம்ப ஜாலியாக இருக்கா. அப்பப்போ அழுவா, அவனை நினச்சி தான். நீ எப்போ வருவா அப்ராட்லேருந்துன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். நீ மியூசிக் ஆர்டிஸ்ட், வேர்ல்டு டூர் போயிருக்க, கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அவனோட மியூசிக்லாம் கேட்பா ஜங்கு. அவள் அவனோட வாய்ஸ் கேட்டு என்ன சொல்வா தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு ஹீரோ வாய்ஸ்ன்னு. அப்புறம் உன்னோட பர்சனல் டாக்டர், அதான் என் அங்கிள், அடிக்கடி கால் பண்ணி என்னை பற்றி ஜாஸ் பற்றி கேட்பார். அண்ட் ஈ ஸ்டில் ஃபீல்ஸ் கில்ட்டி. நீ தான் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொன்னல, அதை சொல்லி இப்போ நான் வருத்தப்படுறேன்னு. பட் நான் அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டேன் ஜேகே. நீ பயந்ததே என் மேலே இருக்க லெவலில் தானே. ஸோ ஐம் நாட் ஆங்க்ரி எனிமோர் அண்ட் ஐம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் யூ ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ஐஸில் இருந்து அப்படியே டியர்ஸ் வெல் ஆகுது. நம்ம லவ் வேணால் அன்டோல்டாக முடிஞ்சிருக்கலாம் ஜேகே. பட் இந்த அன்டோல்டு ஸ்டோரி தான் என் லைஃப்பில் பிக்கஸ்ட் பார்ட். நான் உங்ககிட்ட என் க்ரஷ்ஷை, என் ஃபீலிங்கை உங்ககிட்ட மறைச்சேன். நீ உன் லவ்வை, உன்னோட கேன்சரை என்கிட்ட மறைச்சேன். ரெண்டுமே சைலண்ட் தான். பட் இந்த சைலன்ஸில் இவ்வளோ அழகான லவ் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ அன்றைக்கி லாஸ்ட்டாக சொன்னல, நான் இப்போ என் லவ்வை சொன்னேன்னா அது குட் பாயாக மாறிடுஞ்சியா. நான் சொல்லாமல் போனால் இட் வில் பி கண்டினியூடுன்னு. அப்போ நீ அதை சொல்கிறப்போ எனக்கு புரியல, ஆனால் இப்போ புரியுது. இட்ஸ் பீன் அ 1.5 year. அந்த லவ் அப்படியே என் மனசில் இருக்குது ஜேகே. ஐ வில் கண்டினியூ டு லவ் யூ until my last breath and until my heart stops beating for you. I love you forever, Jungkook. என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். என் அன்பு முத்தம் பிச்சானே, கோபம் வச்சு தச்சானே, இன்னும் வேணும், இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்தில் உள்ள காதல் எல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஏன் சேட் எண்டிங்னா நான் இப்படி தான் ரைட் பண்ணேன். அண்ட் ஸ்டோரியாக பாருங்கள். அண்ட் ஜியா எப்படி அவளோட ஃபீலிங்ஸை அவளுக்குள்ளே வச்சு சைலண்ட்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான லவ் தான். அண்ட் அதே மாதிரி ஜங்குக் அவனுக்கு இருக்க பிரச்சனையை சொல்லி அவளை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சானோ அதுவும் ஒரு விதமான லவ் தான். ஸோ ரெண்டு பேருமே அவங்க ஹார்ட்டை திறந்து அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கல, அதை சைலண்ட்டாகவே வச்சுருந்தாங்க. தட்ஸ் வை ஐ கிவ் அ டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி அ ஹார்ட் தட் நெவர் ஸ்போக். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சைலண்ட்டான லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, லைக் ரேர். அதுவும் ஜியா ஜங்குக் மாதிரி, பிகாஸ் தே லவ்ட் ஈச் அதர், அதனால இட் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வேலை ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங் டு த பர்சன் யூ லவ். அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணல, அது செகண்டரி.
பட் உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது ஜியா சொல்லிட்டா, பட் அவளால் வாழ முடியலன்ற வருத்தம். அதே மாதிரி ஜங்குக்கு அவன் ஃபீலிங்ஸை சொல்லலை, பிகாஸ் எங்கே சொல்லி அவளை ஹர்ட் பண்ணிட போகிறோமோன்ற வருத்தம். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ட்ராஜடியான ஒரு டைமில் தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப திங்க் பண்ணி உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்லிட்டேன்னுட்டு போய் டக்குன்னுலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டூ எனிதிங். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒரு வாட்டிக்கு 100 தடவையாச்சும் யோசித்து முடிவெடுக்கணும். ஸோ ஸ்டேபிளாக காமாக இருந்து உங்களுடைய டெசிஷனை மேக் பண்ணுங்கள். அண்ட் ஜியா அண்ட் ஜேகேவோட லவ் முடிஞ்சிருச்சுன்னு திங்க் பண்ணுற எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன், அவங்க லவ் வந்து இன்னும் முடியலை. இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஜேகேவோட மெமரிஸ் ஜியா கிட்ட இருக்கிற வரைக்கும் ஹர் லவ் நெவர் எண்ட். இட் வில் கீப் மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ஆகுற வரைக்கும் எல்லோரையும் ஒரு மாதிரி பரபரப்புலேயே வச்சுருந்தேன். அதுக்கு முதல்ல சாரி. அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டு நிறைய அழுதுருந்தீங்கன்னா அதுக்கும் சாரி. பிகாஸ் சில ஸ்டோரிஸ் நம்மளை ரொம்ப அழ வைக்கும், பட் ஆழமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த ஸ்டோரியை பார்க்குறேன். லைக் ட்ரஸ்ட் யூ எஃப்எஃப் மாதிரி தையம் கூட எஃப்எஃப் நான் என்னோடய சேனல்லே அதான் முடிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இதுவும் அது மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரி தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஹார்ட் தட் நெவர் ஸ்போக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எழுதுனதுலே. அண்ட் இதை நான் கொஞ்சம் பெருசாக போடலாம், சீரீஸ் மாதிரி போடலான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் ஷார்ட்டாக போட்டேன். அதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி நிறைய சீரீஸ் வந்து முடிக்காமல் வச்சுருக்கேன், உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன். பட் இது வச்சு நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க, ஓகேயா? அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மற்ற ஆன்கோயிங் சீரீஸ்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், அன்யோங்.